करता है उससे बहुत नुकसान होती है वो करने से, इसलिए 30,000 रुपए मिलने के लिए आपको सुविधा करना चाहिए. உங்களுடைய ஆட்சி காலத்தில் நதிகளை தேசியமயமாக்கி நதிகள் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்து இந்த தமிழகத்தில் கரிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. மணலாலும் சரி, கல்லாலும் சரி, மலையாலும் சரி, அத்தனையும் தகர்த்து கொள்ளையடிக்கிறார்கள். இந்த இயற்கை வளங்களை காப்பாற்ற நீங்கள் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் பொதுமக்கள் விரும்புகிறார்கள். सब नेचुरल जो आइटम है, जो पत्थर है, स्टोन है, सैंड है, सब यहाँ से चोरी होती है. रिवर सबको इकट्ठा करना पड़ता है, जो रिवर लिंकिंग द रिवर, ये सब आपको काम करना चाहिए. ये हमारा जो हमारा जो चोरी होती है, हमारा नेचुरल मिनरल्स, उसको स्टॉप करना चाहिए, बंद करना चाहिए. ஜி ராம்ஜி திட்டம் 125 நாளாக்கியதற்கு வரவேற்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இதுவரை 30 பேர் வேலை செய்தால் 40 என்று எழுதி கொள்ளையடித்தவர்கள் கலங்கி நிற்கிறார்கள், பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். सर जी राम जी के लिए हम बहुत बहुत धन्यवाद है. अच्छा वो हमको मिला है, लेकिन जो 30 दिन काम कराएगा लेकिन 40 दिन बोल के पैसा ले लेता है, उसको आपको निपटना चाहिए, उसको एक्शन लेना चाहिए. அந்த பணம் அனைத்தும் வீணடிக்கப்படுகிறது. ஒரு குட்டையோ ரோடோ குளங்களோ அமைக்கப்படவில்லை. எனவே விவசாய பணியுள்ள காலங்களில் விவசாய தொழிலுக்கு அந்த பணியாளர்களை அமர்த்த வேண்டும். விவசாயத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். जो मनरेगा जो है वो फार्मिंग के लिए यूज होना चाहिए, फार्मिंग के लिए काम करना चाहिए. इसलिए आपको हम बहुत बहुत धन्यवाद बोलता है. जो नया जो हमारा जीराम की आया, जो இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவுடைய உற்பத்தி பொருட்கள், குறிப்பாக பால் பொருட்கள் சேர்க்கவே கூடாது என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தையில பால் பொருட்களுக்கு जो दूध जो है, दूध के लिए जो इंपोर्ट करने के लिए कोई सुविधा नहीं देना चाहिए. उसके लिए ऑलरेडी मोदी जी ने किया है, फिर भी नहीं करना चाहिए, रिक्वेस्ट कर रहे हैं. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் அண்ணா. கல்லிக்க நல்லசாமி மட்டும் ஒரே நிமிஷம் அண்ணா வாங்க. ஒருத்தர் யார் ஒருத்தர் இங்க அண்ணா ஒரே நிமிஷம். மினிஸ்டர் உள்ள வருவாங்க. உட்காரு, நான் உட்காரு. ஓகே, தேங்க்யூண்ணா. மினிஸ்டர் உள்ள வருவாங்க. நல்லசாமி நீங்க கொஞ்சம் பேசுங்க, மெதுவா பேசுங்க, நான் மொழிபெயர்க்கணும். சுருக்கம்லாம் பேசாதீங்க. Rodi is not intoxicating liquor. It is part of food as per Article 47 of the Indian Constitution. The government of Tamil Nadu. ஒரே நிமிஷம். सर टोडी हमने जो मिला था ना उसको, सर जो टोडी इसको बोलता है, जो पाम से निकलता है वो बोलता है, वो टोडी इज द पार्ट ऑफ फूड, ऐसा बोलता है. आर्टिकल 47 of the Indian Constitution. Article 47 of the Indian Constitution. Toddy is the food, not a liquor. Correct? Yes. Yes. Yes, sir. We want interpretation for Article 47. The government of Tamil Nadu banned the toddy. It is against the Constitution. So Tamil Nadu banned toddy. It is against the Constitution. Article 47 says the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavour to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and drugs which are illegal. We want interpretation for Article 47. उसको चेंज करना चाहिए बोलता है. जो न्यूट्रिशन फूड बोलता है. ठीक, थैंक यू अल्लाह. அடிதடி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதடி உலகம். ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அண்ணா அப்படியே எல்லாம் அப்படியே லைனா வந்துடலாங்க. பெட்டிஷன் வாங்கிக்குவோம் நேரத்துக்கு. இங்கே வருவாங்க. ஒரே நிமிஷம் அப்படியே பாருங்க, இங்கே வருவாங்க. அப்படியே சொன்ன போது எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்து பேசுவாங்க. ஒரு யாரும் எல்லாத்தையும் பேசுவாங்க. வாங்க, நீங்க சொல்றதும் மைக்ல நான் சொல்லுவேன், அதனால நீங்க மதனா எல்லாரும்